வெல்கம் டு இனட்டா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பாறை மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் நம்ம ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. நமக்கு எந்த வித பிரச்சனையும் வராது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எதுவும் வராது. நல்லெண்ணெய் விட்டு நம்ம மீன் குழம்பு செய்யும் போது அதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு சீரகமும் நல்லா பொரியட்டும். ஒரு 5 வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் நம்ம ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை நல்லா இடித்து போடுங்க. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம தனித்தனியாக பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம். நம்ம விழுதாக அரைச்ச இந்த வெங்காய பேஸ்ட் இருக்குல்லையா, அதை ஒரு கப் இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காய பேஸ்ட் வதங்குற நேரத்தில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டு வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எதுக்கு இப்போ போடுறோன்னா, வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்து தக்காளி பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நம்ம தக்காளி பேஸ்ட்டு சீக்கிரம் வதங்குறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தக்காளி வதக்கும் போது போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. என்ன மீன் குழம்புக்கு சாம்பார் பவுடர் போடுறோன்னு யோசிக்காதீங்க. சாம்பார் பவுடர் போடும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மசாலாவில் நல்லா வேகட்டும், அதுக்காக 2 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு ஒரு கிளறிட்டு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம குழம்புல இருக்க மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம்.
இந்த குழம்பு நல்லா கொதிக்கிற நேரம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை நம்ம குழம்புல விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாறை ஃபிஷ் இருக்கு இல்லைங்களா, இந்த பாறை ஃபிஷ்ஷில் நான் கொஞ்சம் உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் போட்டு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அந்த மீன் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே போடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் துண்டுகளை போடணும். குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீன் துண்டுகளை போட்டோன்னா குழம்போட டேஸ்ட் அவ்வளோ கிடைக்காது. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம மீன்லாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம போட்ட மீன் எல்லாமே மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா மீன் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். நம்ம டேஸ்டியான பாறை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்புல நம்ம தேங்காய் போட வேண்டிய அவசியம் இல்லை. 2 நாள் கூட வச்சு நம்ம சூடு பண்ணி சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது தேங்காய் போடாத பாறை மீன் குழம்பு. ஹெல்த் வைஸ் நமக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.